வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம மிளகு கோழி வறுவல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பட்டை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது கூடவே ஒரு பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தை எடுத்து நுணுக்கி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வெந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் அதிலேயே வதக்குங்க. வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கினா நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். சிக்கன்லாம் ஒரு 50% வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துடலாம். அது கூடவே சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சிக்கனில் தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன் தண்ணி விடுங்கிறதுனால நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயே இது வெந்துடும். அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட மிளகுத்தூள்லாம் நல்லா அதில் இறங்கியிருக்கு. இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல வாசமாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வாசனையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.